So please utilize the 24 hours properly. 24 மணி நேரத்தை அக்கௌண்ட் பண்ணு. சோசியல் மீடியா தேவையா வேண்டாம், நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க வேண்டாம் விடுங்க. நீங்க என்ன பிராண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறீங்க அப்ப வச்சுக்கங்க. நான் பிஆர்ல இருக்க சார் அப்ப வச்சுக்கங்க. நான் எதுவுமே இல்லை சார் பிசினஸ் மேன், எதுக்கு போய் நம்ம இன்ஸ்டாகிராம்ல போய் ஸ்க்ரோல் பண்ணணும், டைம் வேஸ்ட். யூடியூப்ல போய் எதுக்கு வீடியோ பார்க்கணும், டைம் வேஸ்ட். அதை நாம் எப்படி பயன்படுத்தலாம் யோசிங்க. ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு பாசிட்டிவான விஷயம் சொல்லியும் கடைசியா நான் சொன்ன விஷயம் தான் என்னை தூங்க விடாமல் செய்கிறது. 140 கோடி பேர். ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் திஸ் கண்ட்ரி இஸ் 36 இயர்ஸ். 36 வயசு. வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் பாப்புலேஷன். இந்தியாவுடைய 36 வயசுடைய பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 36 வயசு கீழே யூரோப்பியன் யூனியனுடைய பாப்புலேஷன், மொத்த பாப்புலேஷன் நம்ம 36 வயசு கீழே இருக்கிற பாப்புலேஷன். அதனாலதான் இஓட சேர்மன் இந்தியாட்ட வந்து ஐயா அந்த கடை கடையெல்லாம் ஓபன் பண்ணி இந்த ட்ரேட் டீல கையெழுத்து போட்டு விடுறேன், கொஞ்சம் ஸ்டீல் கீழெல்லாம் கொஞ்சம் அனுப்பிவிடுங்க ஏன்னு வர்றாங்க. ஏன்னா they know 50 years from now what is India's potential. China, because of that one parent one child policy in 1980, China started coming down. Matter of time. இன்னும் 25 வருஷம் சைனா கீழே வந்துடும். ஆள் இல்லை வேலை செய்யற. மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு. நாம அப்படி பண்ணலீங்க, நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் மக்கள் தொகை. we still need 165 crore போவாங்க. 2045 165 crore we will hit. அதுக்கு மேல தான் கீழே வரும். we still will take 20 crore more population. அப்ப இந்த நாட்டை நம்ம எல்லாரும் யோசிக்கணும், இத்தனை பேருக்கு எப்படி பயன்படுத்த போறோம், அவங்களுக்கு டூல்ஸ் என்ன கொடுக்க போறோம், எப்படி எம்பவர் பண்ண போறோம், நல்ல தரமான கல்வி எப்படி கொடுக்க போறோம், வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க போறோம், அடுத்த கட்டம் எப்படி போவாங்க. ஆனா இன்னைக்கு என்னது அரசியல் மேடை கிடையாது. நம்ம பேசக்கூடிய ஏதாச்சும் அரசியல் இது சம்பந்தமா இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த அரசியல் கட்சி, எல்லா அரசியல் கட்சி நீங்க எடுத்துக்க, ஏதாவது அரசியல் கட்சி பேசுற விஷயம் இது சம்பந்தமா இருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் யாராச்சும் பேசுறாங்களா? நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் நான் யூத்தா இருக்க, எனக்கு வாய்ப்பு யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க? நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் என் பொட்டன்ஷியலை எப்படி இந்த நாட்டில் முழுமையா நான் பயன்படுத்த போறேன்? நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் ஏழை நாட்டில் பிறந்தோம், மிடில் கிளாஸ் நாட்டில் செத்தோங்கிற பேர் வேணுமா? ஏழை நாட்டிலே பிறந்தோம், பணக்கார நாட்டில் இறந்தோங்கிற பெருமை வேணும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் டெல்லிக்குள்ள போகவே முடியல. 450 AQI. 450 யோசிச்சு பாருங்க. 450 AQI. இன்னைக்கு சாதாரணமா நம்ம ஊர்ல வெளியே வந்தீங்கன்னா கார்ல AQI மிஷின் வந்து செக் பண்ணுங்க, மினிமம் 150 இருக்கு. மினிமம் 150. யூரோப்பியன் யூனியன்ல 30 இருந்தாவே முகம் சொல்லிக்கிறான். 30 AQI நம்மளை மேலையும் கீழையும் பார்க்கறான். 450 AQI வாழ். டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை பொல்யூஷன்லயே வாழ். வீட்டுக்குள்ள ஏர் ஃபில்டர் வாங்கி பெட்ரூம்ல தூங்குறதுக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு அங்க வரக்கூடிய காத்தை சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறேன். கார் வாங்கும் பொழுது AQI இருக்கான்னு கேட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கோபம் வரும். யூ ஷுட் கெட் ஆங்கிரி அபவுட் திஸ். உங்களுக்கு கோபம் வந்தா தான் சாதனை வரும். கோபம் வரலினா நாமளும் லெத்தார்ஜிக்கா அப்படியே கடந்து போயிடும். அப்படியே இருக்குது, நாமளும் அப்படியே வந்துட்டோம், அப்படியே போயிடலாம். அதனால் இங்க இருக்கக்கூடிய 4500 மாணவ செல்வங்களுக்கும் கோபம் வரட்டும். இட்ஸ் a righteous anger. righteous anger. திருவள்ளுவர் சொல்றார் righteous anger. ஒரு நல்ல காரணத்திற்காக வரக்கூடிய கோபம். கோபம் வரும்பொழுது அந்த நாட்டை மாத்தணும்னு நினைப்பீங்க. Can I build parks? இன்னைக்கெல்லாம் ஊருக்குள்ள போய் பாருங்க, கோயம்புத்தூருக்குள்ள எத்தனை பார்க் இருக்கு? கிடையாது. நடந்து போக முடியுமா? இல்ல. யூரோப்பியன் யூனியன்ல ஒரு சிட்டியில தடுக்கி விழுந்தா பார்க் இருக்கு. நான் ஸ்காட்லாந்து போகும்பொழுது பார்த்தேன், போட்டிருக்கான். எதுக்கு பார்க் வந்து 1600ல ஸ்காட்லாந்துல பார்க் எதுக்கு வந்துச்சுன்னா, they brought an act. பார்க் வந்தால் மட்டும்தான் மக்கள் யோசிப்பாங்க. people will walk. டேவிட் ஹியூம், ரெனேசன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். மக்கள் அப்பதான் வீட்டிலிருந்து வெளியே வந்து வாக்கிங் போவாங்க, யோசிப்பாங்க, மைண்ட் ஃப்ரீயா வேலை செய்யும், சிந்தனைகள் வரும், அடுத்து என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க. ஸோ வி நீட் பப்ளிக் பார்க்ஸ்னு சட்டம் போட்டு இங்கிலாந்துல பார்க் கட்டினாங்க 1600. அதன் பிறகு ரெனேசன்ஸ் வந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வயசானவங்க 70 வயசு 80 வயசு இருக்கிறாங்க. சுத்தமான இடத்துல ஆரோக்கியமா ஒரு காத்தை சுவாசிச்சு அவங்களால வாழ முடியுமா? இல்லை. இதையெல்லாம் நீங்க சரி பண்ணணும். தட் இஸ் ஆர் விஷ் அண்ட் பிரேயர். பெட்டர் ஹவுசஸ், பெட்டர் ரோட்ஸ், பெட்டர் குவாலிட்டி இன்ஃப்ரா, பெட்டர் பிரிட்ஜஸ், எல்லாமே பெட்டரா பெஸ்டா இந்த நாட்டுக்கு நீங்க கட்டி கொடுக்கணும். அர்பன் பிளானர்ஸ், we need best urban planners. ஸ்மார்ட் சிட்டி வருது, எப்படி பயன்படுத்துறோம்? பெஸ்ட் அர்பன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வரணும், பெஸ்ட் ட்ரெயின்ஸ் வரணும், பொல்யூஷன் இல்லாத ஒரு டிரான்ஸ்போர்ட் நமக்கு வரணும். அவ்வளவு ஆயில், உலகத்தில் அவ்வளவு ஆயில் வாங்குறாங்க, அவ்வளவு ஆயில எரிக்கிறோம், அவ்வளவு 2 வீலர் ஓட்டுறோம், அவ்வளவு 4 வீலர் ஓட்டுறோம். அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் எல்லாம் மேல போகுது, எல்லாம் அந்த 450 AQI மாறும், அதை சுவாசிக்கும். அன்பு சொந்தங்களே,
என்னதான் நான் பாசிட்டிவா பேசுறேன், என்னதான் சாதிக்க முடியும்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையின் மீது பார்த்து உங்களுக்கு கோபம் வரணும், அந்த ரைட்டியஸ் ஆங்கர் வரணும். நீங்க படிச்ச கல்வியை பயன்படுத்தி அதை சரி பண்ண ஆரம்பிக்கணும். அதனால டோன்ட் கிவ் அப் ஆன் திஸ் கண்ட்ரி. திஸ் இஸ் a great country. இந்த நாட்டை கிவ் அப் பண்றது ரொம்ப ஈஸி. வேண்டாம், திட்டுறாங்க, பொது வாழ்க்கைக்கு வந்து அசிங்கப்படுத்துறாங்க, இது பண்றாங்க, நம்ம டாக்ஸ் கட்டுன்னு சொல்றாங்க, இது செய்யறாங்க, அது செய்யறாங்க. நாமளும் சும்மா பணம் சம்பாரிச்சுட்டு வீட்டுல நிம்மதியா இருக்கலாமே, வருஷத்துக்கு 4 ஃபாரின் ஹாலிடே போலாமே. இட் இஸ் ஈஸி டு டூ தட். இட் இஸ் ஈஸி டு கிவ் அப். எதுவுமே வேண்டாம், நாம மட்டும் எதுக்கு கஷ்டப்படணும்? 140 கோடியில நாம எதுக்கு கஷ்டப்படணும்? எவனோ கஷ்டப்படுறான், நாம எதுக்கு கஷ்டப்படணும்? நமக்கு அதே 80 வயசு தான், நிம்மதியா குழந்தைங்களோட பேர குழந்தைங்களோட வாழலாம் நீங்க நினைக்கலாம். மை அர்ஜ் இஸ் ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஏன்னா உங்களை மாதிரி நல்லவர்கள் அப்படி நினைச்சிட்டாங்க, இந்தியா வில் மிஸ் இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே நல்லவர்கள். ஃபைட், கெட் ஆங்கிரி, ஃபைட். சிவில் சர்வீஸ் போகணும், சண்டை போட்டு உள்ள போங்க. become collectors, become police officers, change this country. You want to come into politics, come young, சின்னதா வாங்க, கத்துக்குங்க, வெற்றி தோல்வியை பார்க்காதீங்க. 40-50 ஆண்டு காலம் களத்தில் இருங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது மாத்துங்க. எதையும் டீப்பா யோசிங்க, சர்ஃபேஸ்ல பார்க்காதீங்க. சோசியல் மீடியா இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க. கோ டீப், கோ வெரி சர்ஃபேஸ். ஆள தகுதியானவர்களை சரியா தேர்வு பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய பொட்டன்ஷியலை முழுசா யூஸ் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அடுத்த 50 ஆண்டு காலம் இந்தியாவை யோசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சிப்ல நம்ம மாட்டிருக்கிறோங்க, ஒரு சிப்ல மாட்டிருக்கோம். we are stuck in a chip. சிப் நம்ம கிட்ட இல்ல. ஷூ, நீங்க போட்டிருக்கிற ஷூ எங்க இருந்து வருதுங்க? வியட்நாம். குளோபல் சப்ளை செயின், நைக்கி கம்பெனி எங்க இருக்குதுங்க? அமெரிக்கால, போர்ட்லாண்ட்ல. ஷூ எங்க தயாரிக்கிறான்? வியட்நாம்ல. எத்தனை கப்பல் ஓடுது? எங்கேயோ பண்றான், எதையோ தைக்கிறான், கொண்டு வந்து இங்க கொடுக்குறான். திருப்பூர்ல செய்யற பனியனை, டி ஷர்ட்டை நீங்கள் திருப்பூருக்கு பக்கத்துல 50 கிலோமீட்டர் தாண்டி கோயம்புத்தூர் வந்து ஒரு பென்சர் ஏதோ ஒரு பிளாசாக்குள்ள போய் அந்த டி ஷர்ட் எடுத்தீங்கன்னா, அந்த மேட் இன் திருப்பூரை தூக்கிட்டு அதுல ஏதோ ஒரு பிராண்டை போட்டு அதே டி ஷர்ட்டை நமக்கு 4000 ரூபாய்க்கு விற்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு கடைக்குள்ள போய் ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுத்து பாருங்க, குர்கான்ல, பூனேல பிரிண்ட் பண்றான், ஸ்டிச் பண்றான். நம்ம கைக்கு வரும்பொழுது 400% மார்ஜின்ல அந்த ஷர்ட்டை வாங்குறோம். அது எல்லாம் அந்த குளோபல் கம்பெனிக்கு போகுது. குளோபல் கம்பெனி அந்த பிராண்டுக்கு போகுது. டாமி ஹில்ஃபிகர், நீங்க பிராண்டை வச்சுக்கங்க, அவனுக்கு டாலரா கொடுக்குறோம். செய்யறது திருப்பூர், அந்த ஷர்ட் இருக்கிறது கோயம்புத்தூர். கடையில போய் அந்த ஷர்ட்டை வாங்குறேன், இந்தியன் பணத்துல 2000 ரூபாய் ஜீன்ஸ் பேண்ட் கொடுக்குற ரேங்க்ல இருக்கு. அந்த 2000 டாலரா மாத்தி அமெரிக்கா எடுத்துட்டு போய் அக்கவுண்டிங் அங்க பண்றான். யோசிக்கணும், கோவம் வரணும், கோவம் வரணும். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சியூமர் நாமங்க. ஆனா எல்லா பிராண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ், எல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் உற்பத்தி பண்ணி பேரை மாத்தி நம்ம கையில விற்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். அந்த சப்ளை செயினுக்குள்ள நீங்க போகணும், அதான் எங்க ஆசை. யூ ஹாவ் டு என்டர் தட் சப்ளை செயின். நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணணும். இன்னைக்கு பேசும்பொழுது இந்த உலகம் எவ்வளவு பெருசு நீ ஒரே நிமிஷம் யோசிங்க. As we speak now, there are 12,000 airplanes flying in the world. 12,000 airplanes. 12,000 விமானங்கள் அந்த உலகத்துல இன்னைக்கு பறந்துட்டு இருக்கு. 1 million people, 10 லட்சம் பேர் அதை டிராவல் பண்றாங்க இந்த நொடி, இந்த செகண்ட். 1,10,000 கப்பல் மெர்ச்சன்ட் நேவி ஷிப்பிங் லைன்ல இந்த செகண்ட் இருக்கு. 1,10,000 கப்பல். நீங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா கூகுள் எடுத்து ஷிப்பிங் டிராபிக் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அட் திஸ் மொமெண்ட் போடுங்க. எங்கிருந்தெல்லாம் ஷிப் ஆல்டர்னேட் ஆகுதுன்னு பாருங்க. கிரீஸ் பிளாக்டு ஷிப் 13%, சைனீஸ் பிளாக் ஷிப் 10%, பால்டிக் 8%, அமெரிக்கா 20%. இப்படித்தான் இருக்கு எல்லாம். பாருங்க, வரணும் உங்களுக்கு. நாம எங்கேயுமே இல்லையே, நம்ம 1% இருக்குமே. குளோபல் டிராபிக் நாம இல்ல, நேவிகேஷன்ல இல்ல, ஏர்பிளேன்ஸ்ல இல்ல, ஷிப்பிங்ல இல்ல, கண்டெய்னர்ஸ் இல்ல. இந்த உலகத்துல 6 கோடி கண்டெய்னர் இருக்குதுங்க. எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 2 crore containers are moving. எனி பாயிண்ட் ஆஃப் டைம், இந்த செகண்ட், இந்த நொடி 2 கோடி கண்டெய்னர் உலகத்தினுடைய ஓஷன் லைனர்ல போயிட்டு இருக்கு. அதுல எத்தனை கண்டெய்னர் இந்தியாவுடைய கண்டெய்னர்? நம்ம பொருள், நம்ம சப்ளை செயின், நம்ம செஞ்ச உற்பத்தி இல்ல. பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு, இழந்துராது. கண்ட்ரி இஸ் சேஞ்சிங், கண்ட்ரி இஸ் ரெடி. ஏர்போர்ட், போர்ட், புல்லட் ட்ரெயின் எல்லாம் இருக்கு. We are building for you. இந்த நாடு உங்களுக்காக. அரசியல் கட்சியை விடுங்க, தலைவர்களை விடுங்க. இந்த நாடு மக்களுடைய வரி பணத்துல உங்களுக்காக இதை உருவாக்கி கொடுக்கின்றார். அது எப்படி பயன்படுத்த போறீங்க? 179 ஏர்போர்ட் இன்னைக்கு இருக்கு, எப்படி பயன்படுத்த போறீங்க? எல்லா பக்கம் போட்டு கட்டுறோம், எப்படி பயன்படுத்த போறீங்க? கத்தி சக்தி, லட்சம் கோடி ஒரு பட்ஜெட்ல இறக்கும். இந்த பட்ஜெட் 15 லட்சம் கோடி உள்துறை கட்டணத்துக்கு கொடுக்க போறாங்க. இது எல்லாம் நீங்க பயன்படுத்தணும் சார். உங்களுக்காகத்தான் அதை கட்டுறாங்க.
ஐடி கம்பெனி திருவனந்தபுரம், பெங்களூரு, மைசூரு, வேர்ல்டுனுடைய பேக் எண்டு, ஒரு வேலை அப்படின்னு யோசிக்காது. திங்க் பிக், பெருசா யோசி. அதனால் நிச்சயமாக என்னுடைய இந்த பேச்சு என்பது உங்களை ப்ரொவோக் பண்ணும் அப்படிங்கறத என் ஆசை. உங்களை ப்ரொவோக் பண்ணும். உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்த லைட்டா ஆட்டிட்டு போகணும் அப்படிங்கறத என் ஆசை. உங்க இதயத்தை லைட்டா ஷேக் பண்ணும். somewhere I could shake it. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு 22 வயசுல தோணணும், can I make my life worthy of my existence here? Can I make my nation proud? Can I build something which will help my country to become a superpower? என்னால இவ்வளவு பெரிய நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. Let us not waste our youth. செல்போன் எடுத்துட்டு ஏதோ ஒன்ன பார்த்துட்டு வெட்டியா நம்ம கமெண்ட் பண்றோம்னா நம்ம லைஃப்ல 10 நிமிஷம் வேஸ்ட். சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தரை பத்தி காலேஜ்ல கேலி பேசுறோம், 30 நிமிஷம் வேஸ்ட். அந்த டைமை எல்லாம் ப்ரொடக்டிவா, ஆரோக்கியமா உங்களை முன்னேற்றத்துக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான கல்லூரியிலே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.